நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் தேவனுக்காக நம்ம நிறைய காரியங்களை செய்யணும், பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய தியாகம் பண்றோம், அதிகமா உழைக்கிறோம். ஆனா நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், நமக்கும் தேவனுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்மில் அநேகர் கொஞ்சம் நின்று நிதானிச்சு யோசிச்சு பார்க்கறது இல்ல. தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நாம யோசிச்சு பார்க்காமலே அவருக்காக நிறைய காரியங்களை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அவரை தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல எப்படியா ஆண்டவர் சொல்றார், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைத்திருக்கிறேன் அப்படின்னா அந்த துவக்கத்துல கொண்டிருந்த அந்த அன்பை இப்ப நான் நினைக்கிறேன். காரணம், இப்போ அது உன்கிட்ட இல்லை. மோசே மூலமா அவங்கள எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்து ஒரு வனாந்தர பாதையா தான் ஆண்டவர் கூட்டிட்டு போறார். அங்க வாழ்றதுக்கு தேவையான நிறைய காரியங்கள் இல்லைனாலும் அவங்க தேவனை சார்ந்து அந்த பயணத்தை தொடர்ந்தாங்க, கானானுக்குள்ள வந்தாங்க. ஆனா உள்ள வந்து நாட்கள் செல்லும் போது அந்த தேவனை அவர்கள் மறந்து அந்த இடத்துல வேறு காரியங்களை வைத்தார்கள், விக்கிரகங்களை வைத்தார்கள். சில மனிதர்களை, அதாவது வேறு சில நாடுகளை அவர்கள் நம்பினார்கள். தேவன் இங்கே அதை நினைத்து அதிகமாய் துக்கப்படுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபையை பார்த்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிரயாசப்படுறாங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க, கள்ள உபதேசத்தை எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்கு, நீ ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை விட்டுட்ட. நம்ம என்னதான் செஞ்சாலும் தேவனோடு துவக்கத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அது இல்லாம நம்ம செய்யற எல்லாமே தேவனை பிரியப்படுத்துவதில்லை, மாறாக துக்கப்படுத்துகிறது. தேவன் எதிர்பார்ப்பது அவரோடு கூட ஒரு ஆழமான உறவை, அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம், தேவனோடு கொண்ட அந்த உறவை விட்டு என்னென்னவோ செய்ய ஆரம்பிச்சிடறோம். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வேகமா ஓடுறதுனால நிதானம் இல்லாம யார் யாரையும் அங்க வச்சிடறோம். நாட்கள் செல்லும் போது அந்த இடத்துல பணம், மனிதர்கள், சுயபலம் அதெல்லாம் வந்துடுது. ஆண்டவரை ஓரம் கட்டிடுறோம். அவரோடு கூட அந்த துவக்கத்தில் கொண்டிருந்த அன்பு இல்லை அப்படின்னா அந்த அந்த இடத்துக்கு வேற என்னென்னலாவோ வரும். அது ஆபத்து. நீ மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு திரும்ப வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். நன்றி.